எங்கள் பரிசுத்த தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, உம்முடைய பாரத்தை, உம்முடைய மனதின் பாரத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவதாக தகப்பனே. ஆண்டவரே, அடிமை மறைத்துக் கொள்ளும், நீரே வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாம் தியானிக்க போவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அன்றைக்கு ஏசாயா தேவனுடைய மகிமையும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறதை அவர் கண்டார். அங்கு சேராபீன்கள் பறந்து கொண்டிருப்பதையும் அவருடைய கண்கள் கண்டது. அப்பொழுது அவர் அந்த மகிமையை பார்த்த பிறகு சொல்றாரு, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். இந்த தேவாதி தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்தாரு. அவருடைய மகிமை அவருடைய கண்கள் கண்டு கொண்டே இருக்குது. அங்கு நடக்கும் ஒவ்வொன்றும் அவருக்கு பயத்தை கொடுக்கிறது. தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தை பார்க்கிறார். தேவனுடைய ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணும் தேவனுடைய மகத்துவத்தை காண்கிறார். அப்பொழுது அவர் சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளாக ஒரு மனிதன், ஒரு மனுஷி கடந்து வரும் பொழுது அவருடைய மனதிலெல்லாம் தேவன் இவ்வளவு மகத்துவமானவர், தேவன் இவ்வளவு பரிசுத்தமானவர், அவருக்கு முன்பாக நான் நிற்கிறேனே, அவரை என்னுடைய கண்கள் காண்கிறதே, இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் அசுத்தம் உள்ளவன். அங்கு பாருங்க, ஏசாயா தன்னைத்தான் பார்த்தார். தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தன்னை மட்டுமே பார்க்கிறார், வேற யாரையுமே பார்க்கல. தனக்கு அருகிலே இருக்கிற யாரையும் பார்க்கல, மற்றவங்களை குறித்து கவலைப்படல, தன்னை குறித்து மட்டுமே பார்க்கிறார். நான் எப்படிப்பட்டவன், இந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன். இன்றைக்கும் மனிதனோ மனுஷியோ தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும் பொழுது தன்னை மட்டும்தான் பார்க்கணும், தன்னை மட்டும்தான் பார்க்கணும். நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், எனக்குள்ளாக என்ன தவறு இருக்கிறது. அவர் ஒரு தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசனம் அதுவரைக்கும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனா தேவனை முகமுகமாக தரிசிக்கவில்லை அதுவரை. தேவாதி தேவனை அந்த மகிமையில பார்த்த உடனே அவர் பார்க்கிறார், இன்னும் என்னிடத்திலே குறைவு இருக்கிறது. நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷனா இருக்கேன், நான் தீர்க்கதரிசி தான், தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் எனக்குள்ளாகவும் குறைகள் இருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் வரும் பொழுது அவர்களை குறித்து பார்க்க கூடாது, இவர்களை குறித்து பார்க்க கூடாது, பக்கத்தில் உள்ளவங்கிட்ட குறித்து பார்க்க கூடாது, மற்றவர்களை குறித்து பார்க்க கூடாது, ஆண்டவரை மட்டும் பார்க்க வேண்டும். அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக எதுலெல்லாம் நான் குறைபட்டிருக்கிறேன், எதுலெல்லாம் நான் குறைவுள்ளவனாக நிற்கிறேன், குறைவுள்ளவளாக நிற்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும். அவர் சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள
மனுஷன். ஃபார் ஐ எம் லாஸ்ட் என்று சொல்லுகிறார். நான் தொலைந்து போனவன், நான் தொலைந்து போனவன் ஆண்டவரே. ஃபார் ஐ எம் எ மேன் ஆஃப் அன்கிளீன் லிப்ஸ். என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் உமக்கு உம்முடைய சமூகத்திலே பிரீதி இல்லாத வார்த்தைகள். ஆண்டவரே, என்னை மன்னியும். ஐ எம் லாஸ்ட் என்று சொல்லுகிறார். தன்னை மட்டுமே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை பேசினாலும் என்னுடைய உதடுகள்ல சில அசுத்தங்கள் உண்டு. இன்னும் ஆண்டவரே, நான் என்னை திருத்திக் கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மை திருத்திக் கொள்ளும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். எப்பொழுது தெரியுமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது. நம்ம பெர்ஃபெக்ட், நம்ம சூப்பர் அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம நிச்சயமா ஆண்டவரோடு ரெக்கன்சைல் ஆகவே முடியாது. நம்ம ஒன்றும் இல்லாதவன், ஆண்டவரை ஒன்றுமில்லாதவள், நான் பரிசுத்தத்திலே குறைவுள்ளவள் என்று நினைக்கும் பொழுது தேவாதி தேவனுடைய ஆண்டவர் சொல்றார்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டியது அநேக காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. அதை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஓடி செல்ல வேண்டும். நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். தேவன் பேசினா அது எனக்கு என்று நாம் நினைக்க வேண்டும். தேவன் என்னோடு பேச வேண்டும். தேவன் அதை பேசும் பொழுது என்னோடு பேச வேண்டும், மற்றவர்களுக்காக அல்ல. ஒரு மெசேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் என்னோடு கூட இந்த வார்த்தையில ஏதாவது ஒண்ணுல பேசட்டும் என்று நாம் காத்திருந்தா மட்டும்தான் ஆண்டவர் பேச முடியும். அதனால எல்லாவற்றையும் மற்றவங்களுக்காக சொல்றாங்க அப்படி யோசிக்கவே கூடாது. தன்னை மட்டும் அன்றைக்கு ஏசாயா நோக்கி பார்த்தார். ஐ எம் லாஸ்ட், நான் தொலைந்து போய்விட்டேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவரே, அசுத்த உதடுகளுள்ள மனிதனாக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேனே. அதனால இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது மற்றவர்களை நான் பார்க்கவே கூடாது. ஆண்டவரே, நான் இன்னும் எதிலெல்லாம் குறைவுள்ளவனா இருக்கேன், குறைவுள்ளவளா இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நிறைவை தாரோம். மற்றவங்களை குறித்து நம்ம பார்க்க கூடாது. அவன் அப்படி, இவன் எப்படி ஓடுறான், அதை குறித்து அல்ல. என்னாலும் நம்மளை மட்டும் பார்த்து கொண்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஓட்டத்தில் கரெக்டாக ஓடுறோமா, அந்த ஓட்டத்தில் நம்ம கரெக்டாக ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? ஏன்னா மற்றவங்களை பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம ஓட மாட்டோம். ஒரு ட்ராக் இருக்குதுன்னு வச்சுடுங்களேன், ஒரு ஓட்ட பந்தயம். ஆண்டவர் சொல்றாருல 12:1 எபிரேயர் 12:1, அந்த ட்ராக்ல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்தாலும் அந்த கோலை ரீச் பண்ண முடியாது, இந்த பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்தாலும் நம்ம கோலை ரீச் பண்ண முடியாது. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். அப்பதான் நாம் கரெக்டாக அந்த இடத்திலே போய் சேருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால மற்றவர்களை பார்க்காமல் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நாம் எந்த அளவில் இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கிருபைகளை அடைந்து கொள்ள முடியும். இங்கு பார்க்கிறோம், அவர் அபாத்திர தன்மையை ஏசாயா தாமே உணர்ந்தார். அப்போதான் அந்த பரலோகத்தில் பாருங்க, அங்கு சேராபின் வந்து, சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்தான். அந்த ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது க்ளோயிங் கோல் என்று பார்க்கிறோம். தகதகன்னு அது ஒளி வீசி பிரகாசிக்கும் ஒரு நிலக்கரி துண்டை எடுத்துக்கொண்டு வருகிறான். அதை அப்படியாகவே அக்னியாக இருக்குது, அதை ஒரு குறட்டில எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய வாயை தொடுகிறான். இதோ இது உன் உதடுகளை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. இந்த வாயை, உதடுகளை அக்கினி தொட்டது. முதல்ல நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக செல்லும் பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம்.
அப்படி ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்றுமில்லை என்று உணரும் பொழுது அங்கே அக்கினி தழலை தேவ தூதர்கள் சேராபீன்கள் எடுத்துக்கொண்டு வந்து நம்முடைய வாய்களை தொடுவதை நாம் பார்க்க முடியும். அதனால இந்த வாயை, உதடுகளை, ஏசாயாவின் வாயை தொட்டது பரலோகத்தின் பலிபீடத்தின் அக்கினி. எபிரேய வேதாமத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதில் பார்க்கிறோம், he received the speech from the mouth of the Holy One, blessed be he from the throne in heaven. பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தைகளை அவர் அன்றைக்கு பெற்றுக்கொண்டாரா. அதுவரைக்கும் இந்த அசுத்த உதடுகள் தான், ஆனா தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தார். மற்றவர்களுக்கு ஐயோ என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்த பலிபீடத்தின் அக்கினி தொட்டதினாலே அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசும் தீர்க்கதரிசியாக மாறினார். ஹல்லேலூயா. அதனால பாருங்க, எசாயாவினுடைய வெளிப்படுத்தல்கள் இதற்கு பின்பாக பார்க்கும் பொழுது ஆச்சரியமானவைகள், எல்லாவற்றையும் குறித்ததான தீர்க்க தரிசனங்கள். 1000 வருஷ அரசாட்சி, என் டைம், இயேசுவின் பாடுகள், மரணம், எல்லாவற்றையும் குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வாயில் இருந்து புறப்பட்டன. ஏன் தெரியுமா? அவருடைய வாயை கர்த்தருக்கென்று கொடுத்தார். ஹல்லேலூயா. அது அக்கினினாலே தொடப்படும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாயிலிருந்து எத்தனை விதமான வார்த்தைகளை பேசுகிறோம். தேவனுக்கு பிரியமுள்ளதா பிரியமில்லாதா எதையுமே யோசிக்காமல் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்மை மட்டும் பார்ப்போம், நம்மை மட்டும் உணர்வோம். நாம் எப்படி தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாதவள் என்பதை உணர்வோம். அப்பொழுது பரலோகத்தின் பலிபீடத்தின் அக்கினி நம்மை தொடும். நம்மையும் நம்முடைய வாயை தொடும் பொழுது நம்மையும் தீர்க்கதரிசியாக மாற்றும். ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி பாருங்க, அவர் தன்னுடைய வார்த்தைகளை ஏசாயாவின் வாயிலே தேவன் தாமே வைத்தார். அதுக்கு பிறகு பேசுறதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே பேசினார். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு அவர் கடந்து நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அந்த வார்த்தைகள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனிடத்திலிருந்து இந்த வார்த்தைகள் புறப்பட்டு வந்தன. நாம் தகுதியாக மாறும் பொழுது கர்த்தர் தாமே நம்மை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது பாருங்க, அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அவருடைய உள்ளத்தின் ஏக்கமெல்லாம் இன்றைக்கு, யாரை நான் அனுப்புவேன், யார் தகுதியுள்ள பாத்திரமாக எனக்கு முன்பாக நிற்கிறார்களோ, யார் தன்னை முற்றிலுமாக எனக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ, என்னுடைய சித்தத்தின்படி செய்ய வாஞ்சியுள்ளவர்களாக தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய உதடுகளை கொடுக்கிறார்களோ, அவர்களை நான் பயன்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஏக்கமெல்லாம், யார் என்னுடைய காரியமாய், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை அனுப்போம், என்னை அனுப்போம், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்போம். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, இதோ அடியேன் இருக்கிறேன். I am a slave of God. ஆண்டவரே, நான் ஒரு அடிமையா, நீர் என்ன செய்ய சொன்னால் நான் செய்கிற ஒரு அடிமையாக இப்பொழுது நிற்கிறேன். ஆண்டவரே, என்னை அனுப்போம், நான் உம்முடைய வேலையை செய்யும்படி நான் வருகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கும் சுயத்துக்கு இதுல இடமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய என்ன நினைக்கிறாரோ அதை நாம் அப்படியே செய்யும் பிள்ளைகளாக நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஆண்டவர் தாமே நம்மை அனுப்புகிறார்.
இன்றைக்கும் இந்த ஏக்கத்தை ஆண்டவருடைய ஏக்கத்தை நம்மிலே எத்தனை பேர் நிறைவேற்ற போறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர், இன்றைக்கு நம்ம உலகத்தில் அநேக காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நமக்காகவே வாழ்றவங்க இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் கேட்பது, என்னுடைய காரியமா யாருப்பா போறீங்க? யாரை நான் அனுப்ப போறேன்? அதுக்கு தகுதி உள்ளவங்களா நீங்க மாறிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் அது. லூக்கா 10:2 ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி. இன்னைக்கு உலகத்துல ஜனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய குமுறல்கள், அவருடைய கஷ்டங்கள், அவருடைய கண்ணீர் எல்லாம் பார்க்கும்போது, இயேசு என்னும் ஒரு இரட்சகரை சுமந்து செல்லும் பாத்திரமாக யாரை நான் அனுப்புவேன்? அப்போ ஆண்டவர் சொல்லாரு, அறுப்பு மிகுதி, கோடிக்கணக்கான ஜனங்கள் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனா வேலையாட்களாக கொஞ்சமாக இருக்கிறார்கள். தகுதி பெற்ற வேலையாட்கள் கொஞ்சமா இருக்காங்க. நாமும் கூட இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரே நான் வருகிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேள் இருக்கிறேன் தகப்பனே, என்னை அனுப்பும். ஆண்டவருடைய ஏக்கத்தை நாம் நிறைவேற்றுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, லூக்கா 10:1 பார்க்கிறோம், இயேசு வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் முழுவதுமாக ஊழியத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். இரவு பகல் என பாராமல், இரவெல்லாம் ஜெபம், பகலெல்லாம் ஊழியம். ஜனங்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. சாப்பிட கூட நேரம் இல்லை, ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இல்லை. ஆனால் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். இந்த ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருப்பதை கண்டார். ஜனங்கள்லாம், சீஷர்கள் கூட சொல்றாங்க, ஆண்டவரே இப்படி எல்லாரும் வந்துட்டாங்க, எப்படி சமாளிப்பது என்று. ஆனா அவங்க மேய்ப்பனில்லாத ஆடுகளாக இருப்பதை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார், அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்படியாக இன்றைக்கும் மேய்ப்பனில்லாத ஆடுகள் அநேகம் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படிக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று நம்மிடத்திலே தேவாதி தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானித்து விட்டு கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக, நாம் நற்செய்தி அறிவிக்காவிட்டால் நம்மேல் குற்றம் சுமரும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சங்கீதம் 96:2 பார்க்கிறோம், அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நாம் அதை சுவிசேஷமாக எல்லா இடத்திலும் அறிவிக்க வேண்டும். அதைத்தான் பார்க்கிறோம். மார்க் 16:15 ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது ஒரு ராஜரீக கட்டளை. கட்டளையாக ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த கட்டளையை, இந்த நற்செய்தியை நாம் பிரசங்கிக்காவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24-25 பார்க்கிறோம், சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவிலே முற்றுகை போட்டான். அவன் முற்றுகை போட்டான். கடைசியில் அந்த முற்றுகை பெரிய பஞ்சமாக மாறி போய்விட்டது. சமாரியால பட்டணம் முழுவதும் பஞ்சம், ஜனங்கள்லாம் மிகவும் மோசமாக மாறி போய்விட்டார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா, பார்க்கிறோம், வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கு பிள்ளைகளை கொன்று அவர்கள் சமைத்து அதை சாப்பிட்ட கூடிய ஒரு சூழ்நிலை. அவ்வளவு கொடிதான பஞ்சத்துக்குள்ளாக அங்கு அந்த பட்டணம் மாறி போய்விட்டது. ஆனா
ஆண்டவருடைய வார்த்தை இல்ல சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் மாறும் என்று கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னார். ஒரு நாள் பாருங்க, 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பிள்ளைகளுக்காக இறங்கினார். இறங்கி சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினதினால், பாருங்க, இங்கு சத்தம் கேட்டது. எப்படிப்பட்ட சத்தத்தை ஆண்டவர்! ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு தடவையும் யுத்தம் செய்கிற தேவன் அங்கு மகா இராணுவத்தின் இரைச்சல்களை கொடுத்தாரு. குதிரை படைகள் வருவது போல சத்தத்தை கொடுத்தாரு. ரதங்களின் இரைச்சல்கள் கேட்டது. இதையெல்லாம் சீரியரின் இராணுவம் அவங்க வெளியே உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல திருப்தியா இருக்காங்க. எல்லாம் ஷெட்டை போட்டு குதிரைகளெல்லாம் கட்டிட்டு அவங்க ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பெரிய சத்தம் வருது. அப்போ அவங்க சொல்றாங்க, இவன் கூலி பொருத்திட்டான், ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியர் ராஜாக்களையும் கூலி பொருத்தி கூட்டிட்டான், அதனால நம்ம உயிர் தப்பி பிழைக்கிறதுக்கு ஓடுவோம்னு சொல்லி எல்லாரும் குதிரைகள் அப்படியே இருக்குது, மிருகங்கள் எல்லாம் அப்படியே நிக்குது, ஷெட் எல்லாம் அப்படியே இருக்குது, அதுல உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. உயிரை மட்டும் காப்பாத்துறதுக்காக இந்த சீரியரின் இராணுவம் ஓடுறாங்க. உயிர் மட்டும் கிடைச்சா போதும், ஏனென்றால் அவர்கள் நம்மளை சங்காரம் பண்ணி விடுவார்கள். ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், அவர் மகத்துவமானவர். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக அன்றைக்கு அவர் இறங்கி வந்தார். இந்த சத்தம்லாம் கேட்டது, அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பார்க்கிறோம், அங்கே 4 குஷ்டரோகிகள். அவர்கள் எப்பொழுதுமே, குஷ்டரோகிகள்லாம் உங்களுக்கு தெரியும், வெளியே தான், அந்த பாளையத்துக்கு புறம்பே, ஊர்களுக்கு புறம்பே, மதில்களுக்கு புறம்பே இருக்கிறவங்க. அவர்கள் குஷ்டரோகிகளாக இருக்கனால வெளியே இருந்தாங்க. அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசுறாங்க, எப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட், நம்ம என்ன செய்வோம், அங்க ஊருக்கு போனாலும் நாம் மரித்து போய்விடுவோம் சாப்பாடு இல்லாம, ஏன்னா பஞ்சம். சரி, இந்த சீரியருடைய பாளையத்துக்கு போவோம், அவங்க இருக்காங்க, ஒருவேளை உயிரோட வச்சா நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நம்ம அதை சாப்பிட்டு கொள்ளலாம். இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பதற்காக அந்த சீரியரின் படை இருந்த இடத்துக்கு போறாங்க. போனா கரெக்டா அவங்க உள்ள எட்டி எட்டி பார்க்குறாங்க, ஒன்றும் ஆட்கள் அறவமே இல்லை, ஆட்களே சத்தமே கேட்கல, இராணுவமே அங்க இல்லை. உடனே ஒரு ஷெட்ல போறாங்க, என்னடா ஒருத்தருமே இல்லை. உடனே அவங்களுக்கு பசி, அதனால இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. எல்லா சாப்பாடும் அவங்க 4 பேரும் எத்தனை நாட்களோ பட்னியா கிடக்குறாங்க. அதனால வேகமா உட்கார்ந்து எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சுத்து முட்டு பார்க்குறாங்க, பொண்ணு இருக்குது, அந்த படைகள் கொண்டு வந்திருக்கிற வெள்ளி இருக்குது, அதையெல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க, தங்களுடைய பேகுக்குள்ள போடுறாங்க. போட்டுட்டு இன்னொரு ஷெட்டுக்குள்ள போறாங்க. அங்கேயும் பார்த்தா அங்கேயும் யாருமே இல்லை. மறுபடி பார்த்தா வயிறு நிறைஞ்சிட்டு, ஆனா பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, எல்லாத்தையும் தேடி எடுக்கிறாங்க, எடுத்து பாக்கெட்ல வைக்கிறாங்க. அப்பதான் ஒருத்தையும் பார்த்து சொல்றான், இன்னும் எவ்வளோ ஷெட் இருக்குப்பா, யாருமே இல்லை. வெளியே பார்த்தா குதிரைகள்லாம் இருக்குது, ஆனா ஒருத்தரும் இல்லை. அப்போதான் அவன் சொல்றான், நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இன்னைக்கு இவ்வளவு ஒரு பெரிய நற்செய்தி இருக்கு. சீரிய ராஜாக்கள் படைகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நம்ம நடு இரவுல இருக்கிறோம். கால வரைக்கும் காத்திருந்தோம்னா குற்றம் நம்மேல் சுமரும். அதனால நம்ம பெற்ற இன்பத்தை இந்த ஜனங்களுக்கெல்லாம் போய் சொல்லுவோம். இந்த
பசியா இருக்கிற ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுவோம். இந்த ராஜாட்ட போய் சொல்லுவோம். நாமும் கூட ரட்சிப்பு என்கிற ஒரு பொன்னையும் வெள்ளியையும் வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது நமக்கு மட்டும்தான் வேணும். இந்த அபிஷேகமா அதையும் நாம பெற்றுக்கொள்வோம். அக்கினி அபிஷேகமா அதையும் நாம பெற்றுக்கொள்வோம். எல்லாத்தையும் நமக்குள்ளாக வைத்துக் கொள்ளுகிறோம். ஆனா நற்செய்தி அறிவிக்கும் நாள், இதை போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிறோம். வெள்ளி வேணுமா, பொண்ணு வேணுமா, பரலோகத்தின் எல்லா காரியங்களும் வேணுமா, எங்களுக்கு வேணும் வேணும், எல்லாவற்றையும் நாமே வைத்துக் கொள்கிறோம். ஆனால் நற்செய்தியை அறிவிக்க, இயேசு இரட்சகர் என்பதை அறிவிக்க, இயேசு குணமாக்குறவர் என்பதை அறிவிக்க நாம் எங்கேயும் போறதே இல்லை. இன்னும் கூட இன்னும் அடுத்த கூடாரத்துக்கு போவோம், அதுக்கடுத்த கூடாரத்துக்கு போவோம். எல்லாம் எங்களுக்கு வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருத்தர் நோக்கி அவங்க இன்றைக்கு நாம் செய்வது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இன்னைக்கும் ஆண்டவருடைய நற்செய்தி நம்ம அறிவிக்கலைன்னா பரலோகத்தின் குற்றம் நமக்குள்ளாக கடந்து வரும் நிச்சயமாகவே. அதனாலதான் இவங்க ஓடுறாங்க. இப்போ போய் நாங்க ராஜ அரண்மனைக்கு செய்தியை கொடுக்கணும். போய் காவல்காரனை தட்டுறாங்க. ஐயா, நாங்க போனோம், அங்க போனா ஒருத்தருமே இல்லை. சீரியருடைய படை தளபதிகளோ யாருமோ இல்லை, ஒருத்தருமே இல்லை. எல்லாம் ஷெட்டெல்லாம் காலியா இருக்குது. நீங்கெல்லாம் பஞ்சத்துல இருக்கீங்க, நீங்கெல்லாம் பஞ்சத்துல வாடிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் சாப்பிடாம கூட தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எழுப்பி சொல்லுங்க. இரவோடு இரவாகவே கடந்து சென்றார்கள். அடுத்த ஷெட்டு கூட போகல. அவங்க ஓடி வராங்க. இந்த நற்செய்தியை நாங்க அறிவிக்கணும், இந்த நற்செய்தியை அறிவிக்கணும். அப்போ அந்த ராஜா ஓடி வருகிறான். அவன் ரதங்களை அனுப்புறான். பார்த்தா இந்த சீரியர் கடைசியா யோர்தான் வரைக்கும் ஓடி இருக்காங்க. அது எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டு அவர்கள் எல்லாரும் அந்த ஷெட்டுக்குள்ளாக அவர்கள் புகுந்தார்கள். எல்லாம் தங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் அன்றைக்கு விற்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி அறிவிச்ச உடனே அவங்க அப்படியே நாங்க நல்லா சாப்பிட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு நமக்கு சாப்பாடு இருக்கும், அது அவங்க பாட்டுக்கு பஞ்சத்தில் இருக்கட்டும், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பிக் கொள்ளுவோம், நமக்கு இருக்கிறது போதும் என்று அவர்கள் அன்றைக்கு நினைத்தார்கள். என்றால் அன்றைக்கு ஷேக்கல் என்றால் மிகவும் குறைவான ஒரு தொகை தான். அப்படியாக அவர்களுக்கு அவ்வளவு சீப்பா ஒண்ணுமே கிடைச்சிருக்காது. அவர்கள் பஞ்சத்திலே தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கும் அநேக சொல்லப்படாத இடங்கள் உண்டு, தேவனுடைய வல்லமையை பெறாத ஜனங்கள் உண்டு, நம்மை சுற்றிலும் உண்டு, நம்முடைய உறவினர்கள் உண்டு, நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல உண்டு. யார் ஆண்டவருடைய காரியமாக போவார்கள்? நாம் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பெற்ற இன்பத்தை ஆண்டவருடைய மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அப்பொழுது அந்த சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு 4 குஷ்டரோகிகள் தகுதி இல்லாதவங்க தான் ஓடி போனார்கள். ஓடி போய் அந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? நாம் இந்த 4 பேர்ல ஒருவர் தான் கேயாசி. இதை குறித்து நமக்கு தேவனுடைய தாசன் சொல்லி கொடுத்திருக்கார். 4 பேர்ல ஒருத்தர் தான் இந்த கேயாசி. அவன் எலிசா கொடுத்த சாபத்தினாலே கேயாசி குஷ்டரோகியாக மாறி வெளியே கிடந்துகிட்டு இருந்தான். பஞ்சத்தினாலே அடிபட்டான். ஆனா தேவனுடைய இந்த நற்செய்தி அறிவிக்கும்படியாக அந்த சமாரியா
ரட்சிப்புக்குள்ளாக அவன் கடந்து வந்தான். சமாரியால இப்படி இருக்கக்கூடாது, ஜனங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தப்பட வேண்டும், ஜனங்களும் சாப்பிடணும், ஜனங்களும் சந்தோஷமா இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். அதற்காக அவன் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து ஓடி சென்றான். பாருங்க, கர்த்தர் அதை கண்டார். அவனுடைய குஷ்டரோகம் மாறி போய்விட்டது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு எவிடன்ஸ் நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம் என்றால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அங்க அந்த சுனேம் ஊராள் வந்து நிக்கிறா. அவ ராஜாட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறா. ராஜாவின் பக்கத்துல இந்த கேயாசி நிக்கிறான். குஷ்டரோகின்னா உள்ளே வரக்கூடாது, ஆனா ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக அவன் நிற்கிறான். குஷ்டரோகம் எல்லாம் களைந்தவனாக, குணமாக்கப்பட்டவனாக அவன் ராஜாவுக்கு முன்னால் நின்று இப்படிலாம் அதிசயம் பண்ணாரு, இப்படிலாம் எலிசா பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி வந்து நிற்காங்க, அந்த பையனோட நிற்கிறாங்க. இவதான் எலிசா மூலமாக உயிரோடு எழுப்பப்பட்டவன். ஹல்லேலூயா. அதனால நீங்க நற்செய்தி அறிவிக்கிறதுனால ஒருவரும் கெட்டு போவதில்லை. கிறிஸ்துவுக்காக இழந்தவன் எவனும் தரித்திரன் ஆகிறதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவன் நஷ்டப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை தெரிவிக்க உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மட்டும் இல்ல, பரலோகத்திலும் அநேக கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதை மட்டும் நினைச்சுக்கிடுங்க. கேயாசி அன்றைக்கு சுவிசேஷம் சொன்னா, ஆண்டவர் அவனை குஷ்டரோகத்திலிருந்து மீட்டார். இன்றைக்கு நாம், நீ நற்செய்தியை யார் யாருக்கெல்லாம் சொல்றிய சொல்லிக்கொண்டே இரு. கர்த்தர் இந்த உலகத்திலும் உயர்த்துவார், பரலோகத்திலும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷம் சொல்லதான் கர்த்தர் உங்களை மென்மேலும் கிருபைகளை கொடுத்து உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஆண்டவரை பாருங்க, வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 15:30 நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஹல்லேலூயா. நற்செய்தியை நீங்க சொல்ல காய்ந்து போய் இருக்கிற எலும்புகளை போன்ற ஜனங்கள், எந்த எதிர்பார்த்து ஏங்கின்னு ஒன்றுமே இல்லை, இனிமே இந்த உலகத்துல வாழ்றது ஒண்ணுமில்லைன்னு நினைச்சு காய்ந்து போன எலும்புகளை உடைய ஜனங்கள், அவர்கள் புஷ்டியாக மாறுவார்கள். ஹல்லேலூயா. நமக்குன்னு கவலைப்படாதீங்க, நமக்கென்று ஒரு ஆண்டவர் உண்டு, நமக்கென்று ஒரு நேசர் உண்டு. அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை குறித்து நீங்கள் சொல்ல ஜனங்களுடைய எலும்புகள் எல்லாம் புஷ்டியாக மாறும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு சாட்சி சொல்ல கூட ஜனங்கள், ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்களை சாட்சியா முன்னால சொல்லுங்கன்னா அதுக்கு கூட ஜனங்கள் வர மாட்டேங்க. ஏதோ ஒண்ணு இப்படி நடந்தது, அதாவது ஒரு பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம எப்படி சொல்லணும், அந்த நாட்கள்ல எவ்வளோ கஷ்டங்கள், கசப்புகள், கண்ணீர், எவ்வளோ அவமானங்கள், இதெல்லாம் மத்தியில நம்ம கடந்து சென்றிருப்போம். அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். சொசைட்டில கேவலமா நினைச்சிருப்பாங்க. அவ்வளவு கஷ்டங்களின் மத்தியில கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தி இருப்பாரு. ஆனா சொல்லும் போது 2 வார்த்தையில தான், 2 அந்த சென்டென்ஸ்ல சொல்லி முடித்து விடுவோம். ஆனா தேவன் செய்த மகத்துவமான காரியங்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது, எவ்வளவு அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இந்த நற்செய்தியெல்லாம் யாருக்காவது அறிவிச்சிருக்கீங்களா? சுவிசேஷமா சொல்லி இருக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் எனக்கு செஞ்சாருன்னு யார்ட்டையாவது சொல்லியிருக்கீங்களா? இன்னும் ஆண்டவர் எனக்கு செய்யணுமே. நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு குறைவுகள் இருக்கும், அவற்றின் மத்தியிலும் கூட நாம் ஆண்டவரை உயர்த்தும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு சாட்சியாக 10 பேர்ட்ட சொல்லும் பொழுது,
கர்த்தர் தாமே நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார், நமக்கு உயர்வுகளை கொடுக்கிறார். அதனால நற்செய்தி நம்மை எலும்புகளை புஷ்டியாக மாற்றும். இயேசுவை பாருங்க, லூக்கா 4 அதிகாரம் 18-19 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, இருதயம் நறுங்குண்டவளை குணமாக்கும்படியாக இயேசு கடந்து வந்தார். இருதயம் நறுங்குண்டவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக வந்தார், குருடருக்கு பார்வை கொடுக்கும்படியாக வந்தார், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக வந்தார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தம் பண்ணுவதற்காகவும் கடந்து வந்தார். அதற்காகவே அவர் இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து வந்தார், பாடுகளை அனுபவித்தார். இந்த உலகத்தின் எல்லா பாடுகளுக்குள்ளாகவும் கடந்து சென்றார். நிந்தனை, அவமானங்கள், யாரும் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் கூட அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொருவருக்கும் அறிவித்தார். இரவு பகல் என்று பாராமல் அந்நாட்கள் முழுவதும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து சென்றே கடந்து சென்றார். ஹல்லேலூயா. அவருடைய எண்ணமெல்லாம், என் பிள்ளைங்க சுவிசேஷத்தை அறிவி, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்கள் அறிய வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே வந்தார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறது தான். பரலோகத்தின் தகப்பனை குறித்து பேசினார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து பேசினார். அவர் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கப்பட்டார்கள். இன்னைக்கும் நமக்குள்ளாக அந்த ஜீல், அந்த வைராக்கியம், தேவனுடைய பிள்ளைகளாக எல்லா பிள்ளைகளும் மாறணும். நரகத்துக்கு யாரும் செல்லக்கூடாது. நரகத்தின் வழி அது பெரிய வழியாக அது திறந்திருக்கிறது. அதன் வழியாக ஓடுபவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள். ஆனால் நான் அறிந்த பிள்ளைகள் அப்படியாக போகக்கூடாது. நமக்குள்ளாக ஒரு ஆத்தும பாரம், நமக்குள்ளாக அழியும் ஆத்துமாக்களுக்கான ஆத்தும பாரம் நமக்குள்ளாக கடந்து வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பின்பாக கல்லூரியில ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணோடனே அப்பொழுது பார்த்து பெலிவர்ஸ்ன்னு தேடினா ஹாஸ்டல்ல ஒருத்தருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அதற்காக தனியாக கிடந்தான் ஜெபம் பண்ணேன். ஆனால் கர்த்தரினுடைய ரூம்மேட்டை ஆண்டவர் மாற்றினார். 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போதான் ஒரு ஐக்கியத்தோடு மாணவர் மத்தியிலே ஊழியம் செய்யும் ஒரு குரூப்போடு எங்களுக்கு ஃபெலோஷிப் கிடைச்சிது. அவர்கள் நற்செய்தியை எப்படி அறிவிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஆத்துமாவும் அழிக்கப்பட்டு போகுமானால் அவர்கள் அழிவை நோக்கி செல்லுவார் என்றால் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க தலைமுறைக்கு நீங்க தான் அறிவிக்க வேண்டும், உங்களோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் அறிவிக்க வேண்டும், இது உங்களுடைய கடமை. ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால ஒவ்வொரு நாளும் அதற்காக நாங்கள் செபிப்போம். இந்த இரவு வேளை சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour டைம் கொடுப்பாங்க, 7:30 to 8:30. ஒவ்வொரு ஜெபித்து ஒவ்வொரு ஒரு பையனாக நாங்கள் ஸ்டூடெண்டாக அவன் கூட பேசி அதுக்கு முன்னாலே லைட்டாக பழகி அவனை சாப்பாட்டுக்கு அழைத்து கொண்டு செல்லுவோம். சென்று அவனோடு உட்கார்ந்து சாப்பிடுவோம். அவன் ஒருவேளை ஜூனியராக இருப்பான். அவனோடு உட்கார்ந்து சாப்பிட்டு கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் சாப்பிட்டுட்டு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு, அவனை அழைத்து கொண்டு சென்று அவனோடு உட்கார்ந்து பேசுவோம். மாடி உண்டு, அதிலே அழைத்து சென்று அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். அப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாரங்களை பார்க்கும் பொழுது, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர்களுக்காக ஒரு சின்ன ஜெபம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு மாணவனை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இப்படியாக எங்களுக்கு
ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப் என்று உண்டு. ஒரு நாள் முழுவதும் நிறைய ட்ராக்ஸ் கொடுத்துருவாங்க. ரோட்ல போங்க, யாரெல்லாம் இந்த ட்ராக்ஸ் வாங்குறாங்களோ அவங்களோடு கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுங்க, ஆண்டவரை குறித்து சொல்லுங்க. அப்படித்தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டாரம் என்று ஒரு இடம் இருக்கு. அங்குள்ள ஒரு கேம்ப் சைட்டு, அதுக்கு பக்கத்தில் அதில் வெளியே எங்களை அனுப்பி விட்டார்கள். வந்து எல்லாருமே சாட்சி சொல்லணும். எத்தனை பேரை பார்த்தீங்க, எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னீங்க. அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி இருந்தார்கள். அப்படியாக ட்ரைனிங் போய் டிரான்ஸ் கொடுப்பது மட்டுமல்ல, சுவிசேஷத்தையும் அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவங்க சொல்லுவாங்க, பஸ்ஸில் நீங்கள் ஏறி போனாலும் சரி, பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். பஸ்ஸில் உள்ளவங்களுக்கு, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆத்தும பாரத்தினாலே நாம் செபித்து செய்யும் பொழுது ஆண்டவர் ஆச்சரியமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் அறிந்து கொண்டதெல்லாம் இந்த உலகத்தில் அறிந்து கொண்டது, சந்தோஷம் என்பது மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மட்டும் மிகவும் அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்திலே சந்தோஷம் நம்பர் 1 என்று சொன்னால் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது தான் சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நிச்சயமாகவே நாம் நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இருதயம் நமக்குள்ளாக பொங்கி வழியும். அப்படியாக நாம் உற்சாகமாக ஆண்டவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். யோவான் 15:8 பார்க்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நம்ம கனி கொடுப்பது இந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கனி கொடுப்பதும் அடங்கும். அப்படி கனி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கு தேவன் அவர் நிச்சயமாகவே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. தேவனும் நம்ம பிதாவாகிய தேவனும் நம்ம மேல பிரியமாக இருப்பார். நீதிமொழிகள் 25:25 பார்க்கிறோம், நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஹல்லேலூயா. விடாய்த்து போய் ஒருத்தன் இருக்கான், விடாய்த்து இருக்கும் பொழுது அவருக்கு நற்செய்தியை சொல்லுவது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர்களோடு கூட சேர்ந்து செபிப்பது அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சில நேரங்களில் கிராமங்களுக்கும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக ஊழியத்துக்கு செல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுகள், சின்ன குடிசைகள் இருக்கும். ஆனால் எல்லாமே அங்கு பெரிய வீடுகளுக்கு செல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனதிலே உள்ள கவலைகளை கொட்டும் பொழுது உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கும். அவ்வளவு பாரம் நிறைந்த உலகம், பாரம் நிறைந்த ஜனங்கள், இரட்சகர்னா யாருன்னு தெரியாத ஜனங்கள், இப்படி ஒருவர் நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர் இருக்கிறாரா என்று ஒரு எண்ணம் கூட இல்லாத ஜனங்கள், அவர்கள் இன்றைக்கும் மிகுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம கூட உள்ளவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம். ஆபீஸில் உள்ளவங்களுக்கு நீங்கள் நியூ டெஸ்டமெண்ட்டையாவது கொடுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா நியூ டெஸ்டமெண்ட்டையாவது கொடுக்கலாம். இப்படியாக அது என்றைக்காவது ஒரு நாள் அவர்களோடு கூட பேசும். இந்த வார்த்தைகளோடு கூட பேசும். நீங்க இதுவரைக்கும் முயற்சி செய்யாமல் இருந்தால் நற்செய்தியை அறிவிக்கும் நாள் இதுவே. ஹல்லேலூயா. நாம் மௌனமாய் இருந்தால், பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். அதனால நற்செய்தியை நாம் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒரு ஆடிட்டுக்கு ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன். கொஞ்சம் அதிகமான நாட்கள் என்று வைத்துக்கொள்ள, எங்களுக்கு ரிகார்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு ஒரு சிஸ்டர், அவங்க டெய்லி வேஜஸ் தான், அவங்க ரிகார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்க ரொம்ப தாழ்மையா எல்லாத்தையும் நடந்து கொள்வாங்க. அப்போ அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா, சாதாரண ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தை அறிவிப்பதை நான் பார்த்துருக்கேன். சாதாரண ஜனங்கள் மத்தியில் அவங்க போவாங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அப்போ ஒரு நாள் அந்த சிஸ்டரை பார்த்து கேட்டேன், என்ன ஏது அப்படின்னு பேசும்போது சொன்னாங்க, ஐயா எனக்கு
திருமணமானது கொஞ்ச காலங்களிலே என் ஹஸ்பண்ட் இறந்துட்டான். ஆண்டவரை அறியாதவள், எனக்கு வேலைன்னு கிடையாது. ஆனா இப்படியாக வீடு வீடாக சுவிசேஷம் வந்து சொன்னவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு, நீ கண்ணீர் வடிக்காத, உனக்குன்னு இந்த சிலுவையில் மாண்ட இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் ஏற்றுக்க, உன் லைஃப்ல எல்லாமே நல்லா முடியும்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு பிள்ளைங்களும் கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். இப்பொழுதும் சாதாரண வேலை தான் நான் பார்க்கிறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளாக நிறைத்திருக்கிறதே. என்னால் இந்த இயேசுவை சொல்லாம இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் எங்கெங்க நேரம் கிடைக்குதோ பஸ்லயும் நான் சொல்லுவேன், இங்க வந்தாலும் சொல்லுவேன், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை நான் அறிவித்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு இப்படி இருந்தா தான், இப்படித்தான், நான் இப்படி வசதியா இருந்தா தான் இந்த வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் அமைச்சு கொடுத்தாருனா தான் நான் நினைக்கவே இல்லை. கர்த்தர் எனக்குன்னு நான் ஜெபம் பண்ணேன், எனக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு. சின்ன வேலை தான், ஆனாலும் இயேசுவை அறிவிப்பதிலே ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லி இங்கே சர்ச்சுக்கு நான் அழைத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போவேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இவங்கெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போது ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர், என்னுடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர், என்னுடைய கவலைகள் எல்லாம் நீக்கின ஆண்டவர், ஜீவிக்கிற ஆண்டவர், அவரை குறித்து நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், எனக்கு ஆண்டவர் அதை கொடுத்தா நான் சொல்லுவேன், இப்படி என்ன வச்சிருந்தா சொல்லலாம், இப்படி என்ன வச்சிருக்கிறாரே நினைக்காதீங்க. ஆண்டவரை மைமைப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையில உயரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை வாலாக்காமல் நிச்சயமாக தலையாக மாற்றுவார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில புறப்பட்டு வரும். அதனால ஆத்துமாக்களை நான் நீதிமொழிகள் 11:30 பார்க்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம், நம்முடைய சந்ததிக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுவோம். நிச்சயமாகவே நாம் நற்செய்தி அறிவிக்கும் ஆளாக நாம் மாறிப்போவோம். அதோனிராம் ஜட்சன் என்கிற ஒரு மிஷினரி குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் பாருங்க, அவர் அமெரிக்க தேசத்திலிருந்து அவர் கடந்து வந்தார். பர்மாவில் அவர் முதல் மிஷினரியாக அந்த இடத்துக்கு போனாரு. மிகுந்த பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் மத்தியிலே ஊழியத்தை செய்தார். ராஜா ஒரு புத்த மதத்துக்காரன், அதனால அவரை 21 மாதங்கள் கொண்டு போய் ஜெயிலையும் வச்சுட்டான். அவ்வளவு ஒரு ஸ்பையாக இருக்கிறார் என்று சொல்லி அப்படியாக கஷ்டப்பட்டு கலங்கி அநேகவற்றை இழந்து வாழ்க்கையை நடத்தின ஒரு மனிதன் தான். ஆனா பாருங்க, பர்மிய மொழியில் அவர் அந்த பைபிளை முழுவதையும் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் மொழிபெயர்த்தார். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் கிட்டத்தட்ட 8% இருக்கும்படியாக இருக்கிறது. அதற்கு முதல் வித்திட்டவர் இந்த அதோனிராம் ஜட்சன். இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருந்தார். அதாவது இவர் அப்பதான் ஒரு விசுவாசி மனம் திரும்பி இருக்காரு. அவர் சொன்னார், எங்க வீட்டுக்கு வாங்கய்யா. அவர் வீட்டை காணும்படியாக இவர் சென்றிருந்தார். அப்போ அங்க ஒரு மனிதனை பார்த்தார். அந்த மனிதன் ஒரு பழங்குடியின இனத்தை சார்ந்தவன். இவன் ஏன் இங்க இருக்கான்னு கேட்டாரு. அப்போ அவன் சொன்னான், ஐயா, நிறைய கடனை இவர்கிட்ட வாங்கிட்டேன், இந்த கடன்னால நான் இவருக்கு அடிமையா இருக்கேன். அப்போ இவருக்கு மனதிலே மிகுந்த கவலை வந்து விட்டது. அப்போ சொன்னாரு, எவ்வளவு அவன் பைசா கொடுக்கணும், எவ்வளவு கடன் கொடுக்கணும் உனக்கு? உடனடியாக அவர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்து அந்த மனிதனை மீட்டு கொண்டார். அந்த மனிதனை பாருங்க, அவன் ட்ரைபல் மேன், கூதா பயோ என்கிறது அவனுடைய பேரு. அவன் படிப்பு அறிவுங்கிறதே கிடையாது. அவன் முரட்டுத்தனமான ஒரு மனிதன்.
சிடுசிடுப்பா இருப்பான், யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா பழகவே மாட்டான், முரட்டுத்தனமான ஒரு மனுஷனாக இருந்தான். அவனை குறித்து சொல்றாங்க, அவன் திருடன். அந்த ட்ரைபல் மேனாக இருந்தனால அவன் 30 கொலைகளுக்கு மேல மனிதர்களை கொன்றுகானான் இங்கு வருவதற்கு முன்பாக. அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதனை இவர் ரான்சம் பே பண்ணி மீட்டு கொண்டார். கொண்டு இயேசுவை குறித்து அந்த மனிதனுக்கு சொன்னார். அவன் ஒரு ட்ரைபல் மேன். கேரன் என்கிறது அவனுடைய ட்ரைபல் பேர். இந்த கேரன் ட்ரைபில் யாருமே இயேசுவை அறியாதவர்கள். இவன் மட்டும் ஏற்றுக்கொண்டான். அதனால இவனுக்கு ஒரு சந்தோஷம். வைராக்கியமாக ஒரு மனிதனாக மாறினான். ஆண்டவருக்கென்று வைராக்கியம். அவ்வளவு முரட்டுத்தனமானவன். அவன் ஆண்டவருக்கு முன்பாக அடிமையாக மாறினான். தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவின் சாயலுக்குள்ளாக அவன் மாற ஆரம்பிச்சான். முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தான். அப்ப பாருங்க, அவன் ஞானஸ்நானமும் பெற்றுக்கொண்டான். இயேசுவுக்கு சாட்சியாக அந்த ரங்கூன்ல அவன் இருந்து சாட்சியாக மற்றவர்களுக்கு சொன்னான். நான் 30 கொலைகளுக்கு மேல செஞ்சவன், திருட. கர்த்தர் என்னை தொட்டார், என்னை ரட்சித்தார். அப்போ எல்லா இடத்துக்கும் இவன் வருவான். அவன் வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவனா மாறினான். எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொன்னான், நற்செய்தியை அறிவிச்சான். அவனுக்கு ஒரு ஆசை, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய ட்ரைபை பாருங்க, அவங்கெல்லாம் ஒரு நதி கரையில் இருக்காங்க. அவங்க ஃபுல்லாகவே சல்வீன் என்கிற ஒரு ஆறு, அதன் பக்கத்தில் அடர்ந்த காடுகள், அடர்ந்த காடுகளின் நடுவே மலைப்பகுதி, இதிலெல்லாம் பரவி இருக்காங்க. இங்க யாருமே இதுவரைக்கும் சுவிசேஷம் சொல்ல வரல. ஐயா ஜட்சன்ட்ட கேட்கிறார் ஒரு நாள், ஐயா நீங்க என் கூட வருவீங்களா? எங்களுடைய ஜனங்களெல்லாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன், என்னுடைய ஜனங்கள்லாம் பாதாளத்துக்கு போயிடுவாங்களே, அவர்களுக்கு சுவிசேஷத்தை யாருப்பா அறிவிப்பா? நான் படிப்பறிவு இல்லாதவன், நீங்க கொஞ்சம் கடந்து வருவீங்களா? கஷ்டமானது. ஒரு ரோடு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நிறைய அனிமல்ஸ் உள்ள இடம்தான். ஆனால் நான் உங்களை கூட்டி செல்லுகிறேன், உங்களோடு கூட கர்த்தர் வருகிறார், நம்ம போகலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். பாருங்க, இவர் தான் ஜட்சனை அந்த அடர்ந்த காடுகளின் மத்தியில கூட்டு போறாரு. அவருடைய கேரன் ட்ரைப்ஸ், நம்முடைய கேரன் ட்ரைப்ஸ்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. ஜனங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அவனும் அறிவிக்கிறான். இவரும் எப்படியாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு வைராக்கியமான வாஞ்சியோடு அங்கு கடந்து சென்று அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேரன் ட்ரைப்ஸில் அநேக கிறிஸ்டியன்ஸ் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதனால நாம் நம்ம பெற்ற நன்மைகளை, ரட்சிப்பை, சந்தோஷத்தை நமக்குள்ளாக வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் அறிவிப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் காண்கிற ஜனங்களோடு அதை குறித்து பேசுவோம். ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளை, அவர் வடித்த நமக்காக சிந்திய இரத்தத்தை, அவர் நமக்காக பட்ட பாடுகளை, சிலுவை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் தாமே நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ரோமர் 1:16 பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், விசுவாசிக்கிறதுக்கு ரட்சிப்புண்டாக, அது தேவ பலனாக, பவர் ஆஃப் காடாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம், திறப்பில் நிற்காவிட்டால் அழிவு. முதல்ல நற்செய்தி அறிவிக்காவிட்டால் அது குற்றம். இரண்டாவது பார்க்கிறோம், திறப்பில் நிற்காவிட்டால் அழிவு. எசேக்கியேல் 22:30 யாராவது வாசிங்க.
இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் தேடி தேடி பார்க்கிறாரே, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கும் ஜனங்கள், சுவரை அடைக்கும் ஜனங்கள் ஒரு மனுஷனை தேடின, ஆனா ஒருவனையும் காணே. ஒருவனையும் நான் பார்க்க முடியலையப்பா. ஒருவனையும் நான் உலகத்துல தேடி தேடி பார்க்கிறேன். இன்றைக்கும் நமக்காக செபிக்கிறோம், நமக்காக செபித்து கொண்டே இருக்கிறோம். பாதாளம் செல்லும், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத, இயேசுவை குறித்து அறியாத அநேக ஜனங்கள் உண்டு. அவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்கிறோமா, ஜெபிக்கிறோமா? நாம் சற்று இன்றைக்கும் அப்படிப்பட்ட அழிவிலே இருந்து ஜனங்களை மீட்கும்படிக்கு திறப்பிலே நிற்கும் தேவதாசர்களை தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். எஸ்தரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எஸ்தர் மொர்தெகாயினால, எஸ்தருடைய புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம் இதை குறித்து. மொர்தெகாய் என்பவன் ஒரு யூதன், நேபுகாத் நேச்சரால சிறை பிடிக்கப்பட்டு தேசத்துக்குள்ளாக கடந்து வந்த ஒரு அடிமையை போன்றவர் தான். ஆனா பாருங்க, அவரு ஒரு எஸ்தரை வளர்க்கிறார். அந்த பிள்ளைக்கோ தாய் தகப்பன் கிடையாது. அநேக ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுத்து அவரை ஒரு மகளை போல வளர்க்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே அந்த மகள், ஒரு அனாதை போன்ற ஒரு மகளை கர்த்தர் கரம் பிடித்து ராணியாக மாற்றுகிறார். ஆனா இந்த ஆகான் ராஜாவால மேன்மைப்படுத்தப்படுகிறான். அவன் யூதர்களுக்கு விரோதமாக எழும்புகிறான். யூதர்களை சங்காரம் பண்றதுக்கு ஒரு நாளை குறிக்கிறான். எஸ்தர் 3:13 பார்க்கிறோம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் சகல யூதரையும் ஒரே நாளிலே அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் ராஜாவின் கட்டளைகள் எல்லா நாடுகளிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. இவன் யூதர்களை எல்லாத்தையும் அழிப்பதற்காக நிற்கிறான். அப்ப பாருங்க, எஸ்தர் 4:3 பார்க்கிறோம். யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். எப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் அழிவுக்கு நேராக செல்லும் பொழுது அங்கெல்லாம் வந்துட்டுது, ராஜாட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்துட்டுது. அப்போ என்னைக்கு நம்ம மரித்து போக போகிறோம், என்னைக்கெல்லாம் நம்மளை நிர்மூலமாக்க போறாங்க, எல்லாம் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்டு. இப்போ ஜனங்கள்லாம் ரட்டு உடுத்துறாங்க, சாம்பல்ல கிடக்காங்க, அழுறாங்க, புலம்புறாங்க. இதுதான், இதோட எங்களை வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. எல்லா இடத்திலும் புலம்பல், அழுக, கதறல். ஏன்னா ராஜாவின் கமாண்ட் வந்துன்னா அதை மாற்றுறதுக்கு ராஜாவால மட்டும்தான் முடியும். இப்போ என்னைக்குன்னு நினைக்குது. அந்த குறிக்கப்பட்ட நாளை நினைச்சு இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குது. அவங்கெல்லாம் உபவாசம் இருக்காங்க, செபிக்கிறாங்க. அப்போ மொர்தெகாயும் பாருங்க, அவர் அலறோடு கிடக்கிறாரு, ரட்டுடுத்தி சாம்பல் போடுறாரு, அலறிக்கொண்டே போகிறார், ஐயோன்னு புலம்பிக் கொண்டே இருக்கிறார். யார் இதுல இருந்து எங்களை மீட்டுக் கொள்வது? புலம்பிக் கொண்டே போகிறாங்க. அப்போ எஸ்தர்ட்ட, அப்போ ரட்டுடுத்தி சாம்பல் போட்டதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஒரு பிரதானி அனுப்புறா. ஏன் அவர் ரட்டுடுத்தி சாம்பல்ல கிடக்கிறாரு? இவளுக்கும் அதை குறித்து தெரியாது. என்றால் ராணி, அவளுக்கு அதை குறித்து, ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து தெரியவில்லை. அப்பொழுது இதையெல்லாம், இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும், ஆமான் இந்த மாதிரி பண்ணா எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறாள். அப்போ அறிந்து அந்த மனிதனிடம் சொல்லி அனுப்புறா. சொல்லி அந்த பிரதானிட்ட சொல்றான். எஸ்தர் 4:7-8 பார்க்கிறோம். அதெல்லாம் சொல்லிட்டு அப்போ சொல்றாரு, அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளிடம்
சொல்லி அனுப்பினான். இப்படி நீ என்ன பண்ணு, இப்படிலாம் நடக்குதுப்பா, நீ யூத குலத்துல பிறந்தவா, நீ என்ன செய்யி, ராஜாட்ட போ, ராஜாட்ட போய் நீ என்ன செய்யி, உன்னுடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணு, வேண்டுதல் செய்யி, மன்றாடு, அப்போ நிச்சயமா சிச்சுவேஷன் எல்லாம் மாறும் என்று சொன்னான். யாராவது வாசிங்க 9, 10, 11, 12 வசனத்தை. இங்க பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, மொர்தெகாய் சொல்றாரு, எப்பா எப்படியாவது அம்மா நீ ராணியா இருக்க, கொஞ்சம் வேண்டுதல் செய்ய, கொஞ்சம் உன்னுடைய ஜனங்கள் அவங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க, உபவாசம் பண்றாங்க, ரட்டுடுத்திருக்காங்க, கூக்குரல் பண்றாங்க, எல்லாத்தையும் அழிக்கும்படியாக இங்க ராஜாவின் கட்டளை பறந்திருக்கு, நீ எப்படியாவது போய் அவங்களுக்காக வேண்டுதல் செய். ஆனா இவங்க சொல்றாங்க, ராஜாவின் கட்டளை இப்படித்தான், யாரும் கூப்பிடாம போக முடியாது, இல்லைன்னா மரணம்தான். இப்படியாக அந்த சகோதரியோ எஸ்தர் என்கிற ராணியோ அவர்கள் சொல்லி அதை அப்படியே முடிக்க வேண்டும் என்று நினைச்சாங்க. என்னன்னு 30 நாள் அளவும் கூப்பிடவே இல்லை. இவர் சொல்றாரு, ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண. பாருங்க, அவ சொல்றாரு 13, 14 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. வான் பண்ணி அனுப்புகிறதையும் பார்க்கிறோம். சொந்த மகளை போல வளர்த்தவதான், ஆனா ராஜா பக்கத்துல இருக்கிற ராணி தான். ஆனா ராஜாட்ட போய் பேசுறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன், இந்த யூதர் எல்லாம் அழிக்காம பார்த்துக்கிடுங்க, ஆனா போகமாட்டேன், நான் அப்படின்னா அழிஞ்சு போயிடுவேன். அப்படியாக அவள் சொல்லி கொண்டு இருக்கும் போது அவ சொல்றாரு, ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால மற்ற யூதர்லாம் அழித்து போடப்படும் அந்த நாளிலே நீ மட்டும் தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. இதுதான் முக்கியம். நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவங்க புலம்பும் போது, அழும்போது, அவர் நம்ம மூலமா அந்த வார்த்தை வருமா, ரட்சிக்கப்பட முடியுமா, அவர்கள் இதனால ஒரு விடுதலை வர முடியுமா என்று ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருப்பாரு. ஆனா நம்ம அதை தவற விடும் பொழுது ஆண்டவர் ரட்சிப்பை இன்னொரு வழியாக கொடுக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். திறப்பில் நிற்கவில்லை என்றால், நீ உனக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸை கொடுத்திருக்கிறாரு, நீ திறப்பில் நிக்கலன்னா நீ அழிந்து போவாய். இதுதான் மொர்தெகாய் கொடுத்த வார்னிங். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். இப்படியாக ஒரு வார்னிங் ஆண்டவர் கூட இன்றைக்கு நம்மகிட்ட அநேக சான்ஸ் கொடுக்கிறாரு. நாம் திறப்பின் வாசல் நிற்கிறதுக்காக, செபிப்பதற்காக, மற்றவர்களுக்காக மன்றாடும்படிக்கு, மற்றவர்களை பிசாசிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக, பிசாசின் கண்ணிகளிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக, பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக திறப்பின் வாசலிலே நிற்கும் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆனா நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம நிம்மதியா நம்மளை மட்டும் பார்த்துட்டு அநேகர் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது திறப்பின் வாசல்ல நம்ம நிற்கும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இல்லை என்றால் அழிவு என்று வேதத்திலே நம்மை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்துக்கான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொடுத்து இந்த ராஜ மேன்மையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு உயர்வுகளை கொடுக்கிறார். எதுக்காக தெரியுமா? ஊழியம் செய்யும்படிக்கு, திறப்பில் நிற்கும்படிக்கு. ஆண்டவர் இந்த நம்ம ஒரு சாதாரண ஆட்களாக இருந்திருக்கலாம், ஆனா அந்த மேன்மையெல்லாம் கொடுக்குது. ஆண்டவர் நம்மை உயர்த்துவது அவருக்காக நிற்கும்படிக்கு, அவருக்காக
முழங்காலில் நிற்கும்படிக்கு, அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு. அப்போதான் எஸ்தர் நினைக்கிறாங்க, நம்ம கூட ஒருவேளை அழிஞ்சு போய்விடலாம், இந்த தருணத்தை நாம் பயன்படுத்துவோம். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நானும் என்னுடைய தாதிகளும் 3 நாள் உபவாசம் பண்றோம், புசிக்காம குடிக்காம கிடக்குறோம். நீங்க என்ன பண்ணுங்க, சூசான்ல உள்ள எல்லா யூதர்களையும் கூப்பிடுங்க, நீங்களும் 3 நாளும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எந்த விடுதலையும் எந்த சுவிசேஷமும் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு முன்பாக ஒரு பிரேயர், ஒரு ஜெபம், ஒரு உபவாசம், இது எல்லாம் ரொம்ப முக்கியம். தேவன் ஊழியம் செய்யும் பொழுது கூட உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நீங்கள் சென்று பாருங்கள், நிச்சயமாகவே அதில் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை நீங்கள் அதில் எதிர்பார்க்க முடியும். அதனால உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நீங்க பண்ணுங்க, அதுக்கு பிறகு நான் முயற்சி எடுக்கிறேன் என்று அந்த சகோதரி சொன்னாங்க. அப்படியாக சூசான்ல உள்ள எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, இந்த சகோதரியும் ஜெபம் பண்ணாங்க, தன்னை தகுதிப்படுத்தினாங்க. அப்ப பாருங்க, அவங்க சொல்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம், நான் செத்தாலும் சாகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன். அந்த வார்த்தையோடு தன்னுடைய ஜீவனை பணயம் வச்சுக்கிட்டு தான் ராஜாவை பார்க்க போறாங்க. ஆனா ஜெபத்தோட போறாங்க, உபவாசத்தோட போறாங்க. நாம் அப்படி எந்த முயற்சி எடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. பின்னால எல்லா யூதர்களும் ஜெபம் பண்றாங்க. எல்லாருடைய கண்ணீரையும் பார்த்து தேவன் எஸ்தரோடு கூட கடந்து செல்லுகிறார். அங்கு போய் ராஜாவுக்கு முன்பு நிற்கிறார். அப்போ அவர் செங்கோலை நீட்டுகிறார். அப்போ ஞானமா இந்த சகோதரி பேசுறாங்க, உன்னுடைய வேண்டுதல் என்ன என்று கேட்கும் பொழுது 2 பேரும் விருந்துக்கு வர வேண்டும். முதல்ல சொல்லிவிட்டு விடவில்லை, ஒருவேளை நிறைவேறாம போயிருக்கும். கர்த்தர் நீங்கள் ஜெபத்தோடு முயற்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஞானத்தை அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாள்ல பாருங்க, இவங்க அந்த விருந்துக்கு ஆமானையும் இந்த ராஜாவையும் அழைக்கிறாங்க. முதல் நாள் விருந்திலையும் ஒன்றும் எதையும் சொல்லவில்லை, அப்படியாக கடந்து சென்றது. அதனால பாருங்க, அதுக்கு பிறகு நீங்க அடுத்த அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, சூழ்நிலைகளை கர்த்தர் மாறச் செய்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இரவு தூக்கம் வரல, அது நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம உபவாசத்தோடும் நீங்கள் வேண்டுதலோடும் கண்ணீரோடும் செபிக்கும் பொழுது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற பண்ணுகிறார். ஒரே ஒரு நாள் அன்றைக்கு மொர்தெகாய் க்ளோஸாக மாறி போய்விட்டார். அங்கு அடுத்த நாள் பார்க்குறோம், ராஜாவும் ஆமானும் விருந்தில் கலந்துக்கிடுதாங்க. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். இந்த கிருபைகள்லாம் எல்லாருடைய கண்களின் தயவை கிடைக்க பண்ணுகிறவர் தேவாதி தேவனே. ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்காக ஓடும் பொழுது, நீ ஆண்டவருக்காக ஓடு, உனக்கு இந்த உலகத்துல வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவர் அருளி செய்வார். நீ அவருடைய வேலையை செய்ய, அவர் உன் வேலையை செய்வார். ஹல்லேலூயா. நீ போய் போல்டா நிற்க முடியும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளை, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளை, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை நான் வரேன், உன் கூட நான் எல்லாவற்றையும் நடத்துகிறேன். இந்த வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ அதிசயங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருக்காக செபிக்கும் பொழுது, ஓடும் பொழுது அவர் நமக்காக செய்கிறார். அங்க அவன் சொல்றான், ராஜ்யத்துல பாதினாலும் தரேன்ப்பா உனக்கு, உன் வேண்டுதல் என்ன, விண்ணப்பம் என்ன? அப்ப பாருங்க, எஸ்தர் 7:3 நம்ம பார்க்கிறோம்.
என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் சனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. ஹல்லேலூயா. நம் ஜனங்களுக்காக மன்றாடுகிறாள். இப்படிலாம் நடந்துட்டு ஆண்டவரே, ராஜாவே இப்படிலாம் செஞ்சிட்டா. ஆமானை குறித்து சொல்லுகிறான். அப்பொழுது நடந்தது நீங்க வாசித்து பாருங்கள். பிறகு அங்கு ஆமான் தூக்கிலிடப்பட்டான். ஹல்லேலூயா. யாருக்கு? அந்த மொர்தெகாய்க்காக செய்த அதே தூக்கு மரம், அதே தூக்கு மரத்துல ஆமான தூக்கு போட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் சதி சற்பனைகள் செய்கிறாங்களோ அவர்களுக்கு விரோதமாய் தேவன் எழும்புவார். ஹல்லேலூயா. வைராக்கியமாக எழும்பி அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய யூதர்களுக்கு விரோதமாக எழும்பின ஆமான் தூக்கு போடப்பட்டான். ஹல்லேலூயா. அங்கு பார்க்கிறோம் ராஜா, அங்கு எஸ்ஸர் 8:6 பார்க்கிறோம். எஸ்ஸர் மறுபடியும் கெஞ்சுகிறார்கள். ஏனென்றால் தூக்க போட்டாச்சு, ஆனா ராஜா எழுதின அதே நிருபங்கள் இன்னும் இருக்கதான் செய்யுது. அதை மாற்ற வேண்டும். அப்பொழுது இந்த ராஜாத்தி கெஞ்சுகிறார் பாருங்க. அவர்களுடைய இருதயம்லாம் எப்படி இருக்குது? நீங்க சற்று நீங்கள் அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? எவ்வளவாக அந்த ராஜாட்ட கெஞ்சுறாங்க பாருங்க. மனதின் ஆழத்தில் அந்த சகோதரிக்கு அந்த ஜனங்கள் மேல இருந்த அன்பை பாருங்க. நான் எப்படி பார்க்க முடியும்? பொல்லாப்ப நான் எப்படி பார்க்க முடியும்? அவங்க அழிவை நான் எப்படி சகிக்க முடியும்? இன்றைக்கும் நமக்கு தேவை இப்படிப்பட்ட ஒரு ஏக்கங்கள். ஆண்டவரே, என்னுடைய ஜனம் அழிஞ்சுக்கிட்டே இருக்க, என்னுடைய ஜனங்கள் எல்லாம் பாதாளத்தை நோக்கி போகுது. ஆண்டவரே, இவர்களெல்லாம் லட்சியம், இவர்களெல்லாம் விடுதலையாக்கும், இவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய என் டைம் சீக்கிரமாக வரட்டும். ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த இந்திய தேசம் ஆண்டவரே உமக்குள்ளாக வரட்டும். உலகம் முழுவதும் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை எங்களுக்கு தாருங்க. ஆண்டவரே, இந்த சகோதரி சொன்ன உடனே பாருங்க, மொர்தெகாய்க்கு எல்லா பவரும் கிடைச்சிட்டு, என்றைக்கு அந்த யூதர்கள் அழிக்க பண்ணுமோ அந்த நாட்களில் யூதர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 8:16 பார்க்கிறோம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அதை மாற்றி போட்டார். கர்த்தர் தாமே சூழ்நிலைகளை மாற்றுகிறார். இன்றைக்கும் அந்த ஒரு எஸ்ஸர் என்கிற ஒரு ராஜாத்தி எழும்பி நின்று அந்த ராஜாட்ட கெஞ்சி எல்லாவற்றையும் மாற்றினது போல நாமும் நம்முடைய பரம ராஜாவின் சன்னதிக்கு முன்பாக நின்று அவர் இந்த அழியும் ஆத்துமாக்களுக்காக கதறி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் பாராட்டுவார். எல்லா விசுவாசிகளும் அந்த நாளை போல உபவாசத்தோடும் கண்ணீரோடும் செபிக்கும் பொழுது அந்த தேசம் ரட்சிக்கப்படும். அந்த தேசம் நிச்சயமாகவே ஆண்டவருடைய தேசமாக மாறும். அதனால இன்றைக்கு திறப்பிலே நிற்கும் பிள்ளைகளை தேவனுடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்குது. எனக்காக, என்னுடைய ஜனங்களுக்காக, நான் படைத்த ஜனங்களுக்காக திறப்பின் வாசலிலே நிற்பவர் யார்? அன்றைக்கு பாருங்க, மோசே திறப்பிலே நின்றார். சங்கீதம் 106, 22, 23 பார்க்கிறோம். தங்கள் இரட்சகர் அற்புதம் செய்கிறவர் என்பதை தேவனை அந்த ஜனங்கள்லாம் மறந்தாங்க. இஸ்ரவேலர் மறந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். ஆனா மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், அன்றைக்கு இந்த மோசே மட்டும் இல்லைன்னா ஜனங்கள்லாம் அழிக்கப்பட்டு போயிருப்பாங்க. ஆண்டவரே, என்னையும்
மோசையை போல மாற்றும். என்னையும் எஸ்தர் ராணியை போல மாற்றும். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் திறப்பின் வாசலிலே நிற்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நம்ம அநேகர் நமக்கு எல்லாம் கிடைச்சோடனே நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். இல்லை பிள்ளைகளே, திறப்பின் வாசலிலே நிற்போம். திறப்பின் வாசலில் நாம் நிற்காவிட்டால் நமக்கு அழிவு என்று சொல்லுகிறோம். அன்றைக்கு திறப்பின் வாசலிலே எஸ்தர் நின்றதினாலே எஸ்தரும் காக்கப்பட்டார்கள். 127 தேசங்களிலே உள்ள எல்லா யூதர்களும் காக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளாக சந்தோஷமும் களிப்பும் கடந்து வந்தது. இன்றைக்கு நம்ம ஜெபித்தால், நம்ம திறப்பின் வாசலில் நின்றால் அநேகருக்கு களிப்பு வரும், அநேகருக்கு சந்தோஷம் வரும், அநேகருக்கு சமாதானம் வரும், அநேகருக்கு ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வருவார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு திறப்பின் வாசல்ல நிக்க போறோம்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையே. 1 கொரிந்தியர் 9 பாருங்கப்பா, 9:16. இங்க சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தாப்பா வரேன், ஆனா நான் சொல்லிட்டேன் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் கிடையாது. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போகும்போது ஜாப் சார்ட் என்று கொடுப்பார்கள், டியூட்டிஸ். ஒவ்வொருத்தரும் வேலையில ஜாயின் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம பண்ணணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு விசுவாசிக்கும் உனக்கு கொடுக்கிற போகிற டியூட்டி, ஜாப் சார்ட்டு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா. அது உனக்கு உள்ள கடமை. இல்லை நான் உமக்கு ஆண்டவரே உமக்கு பெனிஃபிட் பண்ணிட்டேன், உமக்கு ஆண்டவரே நான் இதனால நான் அப்படி பண்ணிட்டேன், ஃபேவர் பண்ணிட்டேன் என்பதல்ல. ஒவ்வொரு விசுவாசியின் கடமையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். அப்போ சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முதல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வரும். ஆண்டவருடைய கண்களிலே கிருபைகள் கிடைக்கும். சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல அநேகர் மனம் திரும்பப்பட்டு நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இது நம்ம மேல விழுந்த கடமை மட்டும் இல்லை. சுவிசேஷத்தை யார் யாரெல்லாம் சொல்லாதிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஐயோ என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் ஒரு தடவை அப்போஸ்தலர் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஜனங்கள்லாம் பெருகிட்டு இருந்தாங்க. 3000 5000 அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது. அப்போ ஜனங்கள் ஓடி வராங்க. அவங்க ஒரே குடும்பமாக எல்லாத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள் அந்த நாட்கள்ல. அப்போ ஒரு செட்டு ஜனங்கள் வராங்க, கிரேக்கர்கள்லாம் ஓடி வராங்க. எங்களை சரியா இவங்க கவனிக்க மாட்டேங்காங்க, சாப்பாடை சரியா கொடுக்க மாட்டேங்காங்க, இந்தந்த ஐட்டத்திலலாம் எங்களுக்கு பாரபட்சம் காமிக்கிறாங்க. அப்போஸ்தலர்கிட்ட ஓடி வராங்க, ஐயா நீங்க பந்தியை கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா, முதல்ல நீங்க தானே உங்க மூலம் தானே மனம் திரும்பணும், நீங்க கொஞ்சம் பந்தியை விசாரிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. ஆனா அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்களோ இந்த வேலைக்காக எங்களை ஆண்டவர் அழைக்கலப்பா, பந்தி விசாரிப்புக்காக எங்களை அழைக்கல. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. அவங்க 2 வேலை தான். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த 2 வேலை, ஜெபம் பண்ணுவோம், வேத வசனத்தை இடைவிடாமல் போச்சுக்கிட்டே இருக்கும். இடைவிடாமல் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். எங்களுடைய எய்ம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய டியூட்டி, எங்களுக்குள்ள எல்லாமே இந்த 2 தான். ஜெபம் பண்ணுவோம், வேத வசனத்தை போதிப்போம். அதனால இதை விட்டு நாங்க மாறவே மாட்டோம். இன்னைக்கு நமக்கு நிறைய உலகத்துல இழுப்புகள் உண்டு.
நிறையா இங்க வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, கெட் டுகெதர் உண்டு, மேரேஜஸ் உண்டு, நிறைய நமக்கு டீவியேஷன் உண்டு. ஒரு ஆஃபீஸுக்கு போனீங்கனாலே இதில் ஜாயின் பண்ணுறீங்களா, அதில் பண்ணுறீங்களா, நாங்கள் இப்படிலாம் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். இப்படியாக டீவியேஷன் உண்டு. ரிலேஷன் அவங்க ஒரு கெட் டுகெதர் வைப்பாங்க, அங்கே வரீங்களா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்மை இழுத்து கொண்டு செல்வார்கள். இப்படியாக இந்த ஊழியத்திலிருந்து நம்மை பிரிக்கத்தக்கதாக, நாம் சுவிசேஷம் அறிவிக்காதபடிக்கு நம்மை ஆண்டவரத்திலிருந்து பிரிக்கத்தக்கதாக அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் அப்போஸ்தலர்கள் உறுதியாக இருந்தாங்க. எப்பா, எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை இது, எவனாவது நீ பந்தியை விசாரிச்சுக்க, அதற்குன்னு நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் நாங்கள் தெரிந்து கொண்டு அப்படியாக நாங்கள் நியமிக்கிறோம், அவங்க உங்களுக்கு கொடுத்துடுவாங்க எல்லாத்தையும். எங்களை மட்டும் தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த ஓட்டம் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் நாங்கள் ஓடணும். இதில் நோ டீவியேஷன். அப்படித்தான் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போஸ்தலர் 4:33 பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவங்க சாட்சி கொடுக்க கொடுக்க கர்த்தருடைய பூரண கிருபை அவர்கள் மேலே இருந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் நீங்களும் சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளாகவும் பூரண கிருபை வாசம் பண்ண ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிருபையாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஜோமண்ண மட்டும் அல்ல, சுவிசேஷத்தை அறிவிக்க அறிவிக்க உங்களுக்குள்ளாகவும் கர்த்தர் உங்களுக்குள்ளாகவும் கிருபைகளை ஊற்றிக்கொண்டே இருப்பார். முதல்ல சாதாரணமான ஆளாக இருக்கலாம், ஆனால் கிருபைகளை பெற்றுக்கொண்டே நீங்கள் இருப்பீர்கள். வெளிப்படுத்தல் 2:19 பார்க்குறோம். தீத்ரா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சொல்லுகிறார், உன்னுடைய ஊழியத்தை அறிந்திருக்கிறேன். நீ ஒழுங்கா ஊழியம் ஆண்டவருக்கு என்று செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னுடைய ஊழியத்தையும் குறித்து நீ என்னென்ன பண்ற, வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ற, ஜெபிக்கும் போது என்னை எப்படி ஜெபம் பண்ற, ஊழியம் செய்வதற்காக எப்படி ஆயத்தம் பண்ற. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய சான்சஸ் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம், இன்னும் நம்ம சொல்லும்போது ஏதாவது ஒரு பிரசங்கமா இருக்கலாம், ஒரு இடத்துல உன்னை கூப்பிடலாம். எவ்வளோ நேரம் நீ ஜெபம் பண்ணி அதை ஆயத்தம் பண்ற, எவ்வளோ நேரம் நீ ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ற, எவ்வளோ நேரம் அதற்காக நீ தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாய். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால நீ செபித்து செபித்து ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தருடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும். கர்த்தருடைய வல்லமை உன்னிடத்திலிருந்து புறப்படுவதை நீ காண முடியும். அப்போஸ்தலர்கள் அந்த நாட்கள் அப்படித்தான். ஆண்டவரே நீர் வாரும், நீர் எங்க கூட நிற்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் சென்று பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு அவர்களோடு கூட இருந்து கிரியையை நடப்பித்தார். ஹல்லேலூயா. கிரியை செய்வது இயேசு ஒருவரே, மனிதன் அல்ல. கிரியை நடப்பிப்பது இயேசு ஒருவரே. அற்புத அடையாளங்களை செய்வதற்கு நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம், ஆனா இயேசு உன் பக்கத்துல வந்து நிற்கும் போது மட்டும்தான் அது நடக்கும். அப்போஸ்தலர் பலத்த கிரியைகளை நடப்பித்தது இயேசு அவர்கள் அருகிலே நின்றதினாலே. கிரியைகளை நடப்பிக்கும் கிருபைகளை இயேசு உன்னோடு கூட இருக்க வேண்டும். அவரை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு அடிமையாக நீ மாற வேண்டும். அப்படித்தான் நம்முடைய அருமையான அண்ணன் கூட எங்கு சென்றாலும் இயேசுவை சுமந்து கொண்டு சென்றார். ஏனென்றால் வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை. அதனால தன்னுடைய விருப்பப்படி அல்ல, ஆண்டவரே உம்முடைய விருப்பப்படி வாழும் ஒரு வாழ்க்கை. அப்படி நாம் ஊழியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஊழியம். இன்னொன்று நம்ம பார்க்குறோம், பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அவங்க ஒரு சபையில் போதகராக தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், எப்பா நான் இந்த பவுலை பெரிய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறேன். இப்போ இவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுத்தான் போதும், அவனுக்கு நான் அழைத்த ஊழியத்துக்கு அவன் இப்போ கொஞ்சம் தகுதி உள்ளவனாக இருக்கிறான். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்னபாவையும்
பிரித்து அனுப்புங்கள். அனுப்பும்போது கூட தனி அனுப்பல, ஆண்டவர் துணைக்கு ஒரு ஆளை சேர்த்து அனுப்புகிறார். 2 பேரையும் ஆண்டவர் ஊழியத்துக்கென்று அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். அங்கு அவர்கள் செய்த வேலையெல்லாம், ஊழியத்தின் வேலைகளை நாம் பார்க்கும் பொழுது, முதல்ல ஜெபாலயத்துக்கு போவாங்க. 2 வாரம் 3 வாரம் ஜீசஸை குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அவருடைய பாடுகளை குறித்து, அவருடைய சிலுவையின் எல்லா உபத்திரவங்களை குறித்து, தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் அவரை குறித்து சொன்னதை குறித்து அவர் எல்லாம் பேசுவாங்க. பாதி ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, பாதி எதிர்ப்பாங்க. அடுத்தது புறஜாதிகளுக்குள்ளாக போவாங்க. அங்கேயும் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். அற்புத அடையாளங்கள் நடக்கும். இப்படியாக எங்கு பார்த்தாலும் இந்த அப்போஸ்தலர்கள் நம்ம பார்க்கும்போது, பரிசுத்த பவுல் சென்ற இடம்லாம் ரிவைவல் நடந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவரை கர்த்தரே பிரித்தெடுத்து ஊழியத்துக்கு அனுப்புனதுனால அவரோடு கூட கர்த்தர் சென்றார். நாம் பார்க்கிறோம், அங்கு அத்தனைங்கிற ஒரு பட்டணம் விக்கிரகத்தினால முற்றிலுமா நிறைஞ்சிருந்தது. ஆனா அதுலயும் அவர் தேடி போறாரு. இந்த ஜனங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்றது? மார்ஸ் மேடையில் அவங்க கூப்பிடுறாங்க. ஒரு நாள், புதிதா நீர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறீர, நீரும் வந்து பேசுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப எப்படி சுவிசேஷத்தை சொல்றது? அந்த ஜனங்கள் விக்கிரக வணக்கத்தினால நிரப்பப்பட்ட ஜனங்களை. அப்ப பாருங்க, ஆவியானவர் சொல்றாரு, அந்த ஒரு இடத்துல பாருப்பா, அங்க ஒரு பலிபீடம் இருக்குது, அங்க அறியப்படாத தேவனுக்கு என்று அதுல எழுதி வச்சிருக்கான். அதை பிடித்து கொண்டார். அப்போ 17:22-31 நம்ம பார்க்கிறோம். அங்க அறியப்படாத தேவன், அங்கு அந்த அறியப்படாத தேவனுக்குன்னு இருக்கு, அதை போய் நீ சுவிசேஷமா சொல்லு. அப்போ அதை குறித்து பேசுற. எப்ப அறியப்படாத தேவன் இயேசு ஒருவரே, அவரை குறித்து நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக அழகாக சுவிசேஷத்தை சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் எங்கு சென்றாலும் சுவிசேஷம். அதில் நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன செய்தாராம்? 17:17 பார்க்கிறோம், சந்தை வழியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஒரு ஆளையும் பரிசுத்த பவுல் விடவே இல்லை. ஹல்லேலூயா. சந்தை வெளியில யார் யாரெல்லாம் ஏத்தாப்புல போறாங்களோ எல்லாரு கூடயும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. அவர்கள் வாதிடும் போது இவர் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலிருந்து இயேசுவை குறித்து சொன்னாரு. அப்படியாக அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக நிரூபித்து காண்பித்தார். எல்லா சூழ்நிலைகளும் இயேசு அவரோடு கூட இருந்தார். ஞானத்தை கொடுத்து கிருபையினாலே அவரை நிறைத்தார். மார்ஸ் மேடையில் பேசும்போது கூட ரட்சிப்பை குறித்து பேசுறாரு. நியாய தீர்ப்பு வரைக்கும் அங்க பேசுவதை, அவர் பிரசங்கம் பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம். அநேகர் அங்க மனம் திரும்புவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதனால இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இது நம்ம மேல விழுந்த கடமை. இட் இஸ் எ டியூட்டி. நம்ம என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வேலை. இந்த வேலையை நாம் உண்மை உத்தமமாக நாம் செய்ய வேண்டும். இதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார். அதனால அதை ஒவ்வொரு விசுவாசியும் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது பார்க்கிறோம், லூக்கா 9:26, மார்க் 8:38 பார்க்கிறோம், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். The Son of Man be ashamed. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, டியூட்டியை கொடுத்திருக்கிறாரு. இந்த டியூட்டியை நம்ம ஒழுங்கா செய்யலன்னா, மனிதர்களுக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு நின்னோன்னா, மனிதர்களுக்கு முன்பாக நாம் இயேசுவை மகிமைப்படுத்தலன்னா, ஆண்டவரும் தம்முடைய பரிசுத்த தூதர்களோடும் பிதாவாகிய தேவனோடும் மகிமையிலே வரும் பொழுது நம்ம அங்க நின்று ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா கூட அவர்
நம்மை குறித்து அறிந்திருக்கிறது குறித்து அவர் வெட்கப்படுவார். நீ ஆண்டவரை குறித்து பேசிக்கொண்டே இருந்தாய் என்றால், ஆண்டவரை குறித்து மைமைப்படுத்தி கொண்டே இருந்தாய் என்றால், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக நீ இருந்தாய் என்றால், பிதாவட்ட சொல்வாரு, என் பிள்ளை பாருங்க, இவன் எல்லா இடத்துலையும் போனான். என் மகளை பாருங்க, இவ எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை அறிவித்தாள், எனக்காக வைராக்கியமாக நின்றாள், இல்ல இவ்வளவு நேரம் திறப்பிலே நின்று செபித்தாள். ஆண்டவர் நிச்சயமாக மற்றவர்கள் மத்தியிலே, பரலோகத்தின் மத்தியிலே உங்களை மேன்மைப்படுத்துவார். இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்லார், இவன் என்ன குறித்து நான் என்னதெல்லாம் அறிஞ்சிருந்தான், என்ன குறித்து இவ அறிஞ்சிருந்தா, ஆனா என்ன ஒரு நாளும் மகிமைப்படுத்தின இல்லை, என்ன ஒரு நாளும் மகிமைப்படுத்தினது இல்லை, என்னை குறித்து பெருமையா பேசினதே இல்லை. நான் அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா என்ன குறித்து ஒரு நாளும் மகிமைப்படுத்தல. அதனால நானும் மகிமைப்படுத்த மாட்டேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அது நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம அந்த கடமையை செய்யலனா, the son of man be ashamed. இது எவ்வளவு முக்கியம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் வேதத்தின் மூலமாக. ஒரு நாள் நீங்க லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 59, 60 இது குறித்து பார்க்கலாம். என்னன்னா, இயேசுட்ட ஒரு மனுஷன் வரான். இயேசுட்ட மனுஷன் வந்து அவரை பின்பற்றி ஓடுறான். அப்போ ஆண்டவர் அவனை குறித்து சொல்றாரு, எப்பா நீ வந்துட்டு போயிட்டு இருக்க, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாப்பா, என்னை பின்பற்றி வா. நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறதுக்காக உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்றதுக்காக உன்னை அழைச்சிருக்கிறேன், உனக்கு இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் செஞ்சேன்ல, நீ என்னை பின்பற்றி வான்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவன் சொல்றான், ஐயா ஐயா ஆண்டவரே, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எங்க அப்பா இறந்து போயிட்டார், மரிச்சு போயிட்டாரு, கொஞ்சம் அடக்கம் பண்ணிட்டு வாரேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. அது மட்டும் இல்ல, அவன் சொல்றாரு, நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. ஹல்லேலூயா. அப்பா மரிச்சாலும் சரி, நான் உன்னை அழைச்சிட்டேன்னா, கலப்ப மேல கைய வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் என்னுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவன். நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நான் உன்னை மாற்றும்படியாக அழைச்சிருக்கிறேன். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு முக்கியம் என்பதை இயேசு தாமே அந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. இதனால இந்த மேன்மையை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். அதனால 2 தீமோத்தேயு 4:5 பரிசுத்த பவுல் இந்த மேன்மையை அறிந்தவராக சொல்றாரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று, சுவிசேஷனுடைய ஊழியத்தை, வேலையை நீ செய்து கொண்டே இருப்பா. உனக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, அதை நிறைவேற்று, நீ சுவிசேஷனுடைய ஊழியத்தை நீ செய். ரோமர் 12:7 அவர் சொல்றாரு, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் தரித்திருக்க கடவன். ஹல்லேலூயா. நிறைய டைவர்ஷன் வந்தாலும் சரி, உலகத்தின் காரியங்களை உங்களை நெருக்கலாம், உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு பிசாசு கொண்டு வரலாம், அது இதெல்லாம் கொண்டு வருவான். எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஊழியம். ஹல்லேலூயா. இதனால நீங்கள் சோர்ந்து போனேன், இதனால அப்படி உட்கார்ந்துட்டேன் என்று நாம் நினைக்க கூடாது. இந்த சுவிசேஷனுடைய ஊழியத்தை, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலே தரித்திருக்க கடவன். அவனுக்கு நெருக்கங்கள் வரும், அவன் இதே உலகத்தில் இருக்கிறவன் தான். போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும், மனஸ்தாபங்கள் வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா ஒரே ஒருவரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சுவிசேஷம் அவர் கொடுக்க ஒரு வேலை, ஒரு டியூட்டி, அதை நாம் செய்து கொண்டே இருக்கணும். 1 தீமோத்தேயு 1:12 அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களில் உண்மை உள்ளவங்களா இருக்கிறோம். அநேக உலகத்தின் காரியங்களில் உண்மை உள்ளவங்களா இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? கிறிஸ்துவின் ஊழியத்தை உண்மையா செய்கிறோமா? அதுல கன்சர்ன் எடுத்து பண்றோமா? நேரத்தை செலவழிக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த சின்ன சின்ன காரியங்கள்ல கூட ஜெபித்து நாம முயற்சி செய்கிறோமா? சற்று ஆண்டவர் என்ன செய்யறாரு? உண்மையுள்ளவன் நினைச்சு தான் இந்த ஊழியத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவர் நம்ம உண்மையா செய்ய 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 செய்ய, நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் அநேகத்தின் மேல அதிபதியா வைக்கிறேன். கொஞ்சம் வேலையா இருக்கலாம், கொஞ்சம் ஆண்டவருடைய டியூட்டியா இருக்கலாம், ஆண்டவருடைய ஊழியமா இருக்கலாம். அதை நீங்கள் உண்மையும், அநேக ஜனங்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள் உண்டு, நெருக்கப்படுகிற ஜனங்கள் உண்டு, ஒடுக்கப்படுகிற ஜனங்கள் உண்டு, கவலையினால ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கண்ணீர் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. நம்ம நமக்காக செபிக்கிறோம், நமக்காக கவலை கொள்கிறோம். அவர்களுக்கு யார் இயேசுவை குறித்து சொல்லுவார்? அதனால நாம் பரிசுத்த பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 2:2, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தார். அவர் பிரசங்கம் பண்ண வாராரு, ஆனா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணாரு. மற்ற எதை குறித்தும் பிரசங்கம் பண்ணல. அவரை குறித்து மட்டுமே அவர் உயர்த்தி கொண்டே இருந்தார். அதனால அவர் தன்னை குறித்து அதிகமாக நன்றாக அறிந்திருந்தார். அவருடைய ஊழியத்தை குறித்து அறிந்திருந்தார். அவர் எதற்காக அழைக்கப்பட்டோம் அறிந்திருந்தார். இங்கே உங்கள் அநேகருக்கு தெரியும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த அழைப்புல நீங்க நிக்கிறீங்களா? அந்த அழைப்புக்காக செபிக்கிறீங்களா? இன்றைக்கு என் டைம் வந்ததுன்னா நீங்க அதுல ஓடி வர முடியுமா? உங்களால பறந்து வர முடியுமா? அந்த பாளையத்துக்குள்ளாக கடந்து வரும் கிருபைகள் இருக்குதா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஆண்டவரை நோக்கி மட்டும் பார்த்து கொண்டே செல்வோம். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமாகவே நம்முடைய அழைப்பு மாறாதவைகள் என்று, அவருடைய கிருபா வரங்களும் மாறாதவைகள், நம்மை அழைத்த அழைப்பு மாறாது என்று பார்க்கிறோம். அதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எதற்கென்று கர்த்தர் நம்மை அழைத்தாரோ அதற்காக செபித்து கொண்டே இருப்போம், முயற்சி செய்து கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடமையாகிய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருப்போம். அதனாலதான் 1 கொரிந்தியர் 1:17 அங்கு நாம் பார்க்கிறோம், இயேசு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்ன அனுப்பலப்பா. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஞான ஸ்நானம் கொடுங்கன்னு பரிசுத்த பவுல்கிட்ட. அவர் சொல்றாரு, ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கர்த்தர் என்ன அழைக்கல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவங்க ஒரே ஒரு இடத்துல டேரா போட்டு சர்ச்சாக மாற்றி கொண்டதை நிறைய இடத்துல பார்க்குறோம். நல்லா ஓட்டம் ஓடுவாங்க, அழைப்புல வீணா போயிடுவாங்க, அழைப்பிலே ஒன்றுமில்லாமல் போயிடுவார்கள். அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஜனங்கள்லாம் கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா சர்ச்சாக மாற்றி விடுவார்கள். இல்லை, ஆண்டவர் அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். அநேக ஜனங்களுக்கு நான் சொல்லணும், ஒரு இடத்துல மட்டும் இல்ல, ஓடிக்கொண்டே இருப்பேன். அப்போதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை, அவர் பட்ட பாடுகள், அவர் அடைந்த வேதனைகள் யாவும் வீணா போய்விடக்கூடாது. சுவிசேஷகனே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது நீ ஆண்டவர் அடைந்த பாடுகளை குறித்து பேசு, அவருடைய சிலுவை குறித்து நீ மேன்மை பாராட்டு, அவருடைய பாடுகளை குறித்து நீ மேன்மை பாராட்டு. அப்பதான் சிலுவை வீணா போகாது. நீ சிலுவை குறித்து பேச பேச ஆண்டோடைய பட்ட பாடுகளுக்கெல்லாம் பிரயோஜனம் உண்டு. அந்த சிலுவை தான் எல்லாரையும் ரட்சிக்கும். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் எல்லாரையும் ரட்சிப்பார், குணமாக்குவார்,
விடுதலை செய்வார், அற்புத அடையாளங்களை செய்வார். இந்த ஆண்டவரை அன்றைக்கு பவுல் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். அற்புத அடையாளங்கள் கடந்து வந்தன. அதனால சாதுரிய ஞானம்னா நாட் வித் விஸ்டம் ஆஃப் வேர்ட்ஸ், நிறைய அடுக்கு மொழியில பேசுறதுனால அல்ல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும் நீ உயர்த்தும் பொழுது சிலுவை வீணாய் போகாதபடிக்கு எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் நான் ஓடி போய் சொல்ல போறேன். இந்த சிலுவை வீணாய் போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 1:23 பார்க்கிறோம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ மட்டும்தான் பிரசங்கிக்கிறோம், வேற எதை குறித்தும் அல்ல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இங்கே எங்கு சென்றாலும் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொழுது அற்புத அடையாளங்கள் கடந்து வருகிறது. இயேசுவும் பக்கத்திலே நிற்பாரே. சிலுவை வீணாய் போகாதபடிக்கு நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். 1 கொரிந்தியர் 1:17 பார்க்கிறோம், சிலுவை பற்றி உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. It is the power of God. It is the power of God. ஒருவேளை சாதாரண வார்த்தையா இருக்கலாம், ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீ பிரசங்கம் பண்ண வல்லமை புறப்படுகிறது. அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்படுகிறது. அந்த வார்த்தை தான் சுகமாக்குகிறது. அந்த வார்த்தை தான் ஜனங்களை விடுதலை பண்ணுகிறது. இந்த வார்த்தை மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே இரு. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். உன் மூலமாக விடுதலை ஆக்குவார். இந்த சுவிசேஷம் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாவிட்டால் எனக்கு ஐயோ. அதனால நாம் எதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று மார்க் 13 பார்க்கிறோம். 13:10 முதல்ல சுவிசேஷம் தான் பிரசங்கிக்கப்பட வேண்டும் சகல ஜாதிகளுக்கும். இன்றைக்கு கொஞ்சம் பேருக்கா நம்ம சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வரப்போகும் நாட்களிலே நாம் பறந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கென்று தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் சாதாரண மனிதனாலே சாத்தியமல்ல. நீ ஃப்ளைட்டில் போய் அதை போய் டிக்கெட்டை புக் பண்ணி ட்ரெயினில் போய் புக் பண்ணி சாத்தியமல்ல. ஆவியிலே பறந்து செல்லும் கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பறந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட அழைப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். சர்வ சிருஷ்டியும் எப்பொழுது தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவாங்க ஏங்கி காத்து கொண்டே இருக்குது. உனக்காக நீ என்றைக்கு வெளிப்படுவாய் என்று உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் இன்றைக்கு வருகிறேன். இன்றைக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வருகிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு இதோ என்னை அனுப்புவோம். நான் அடியேன் இதோ வருகிறேன். என்னை அனுப்பும் ஆண்டவரே, இதோ வருகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறோம்? ஆண்டவருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இதோ வருகிறேன் அப்பா. ஆண்டவரே, நான் வருகிறேன். நீங்க எங்க கூட வந்தா மட்டும் போதும் தகப்பனே. இது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என்னுடைய தலையில விழுந்த கடமை தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஆண்டவரே நாங்கள் வெளிப்பட காத்திருக்குது. சகல ஜனங்களுக்கும், சகல கோத்திரங்களுக்கும், சகல நாடுகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதுதான் உன் மேல விழுந்த கடமை. எவ்வளவு நேரம் காத்திருக்கிற, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிற. ஆண்டவரே, இனிமையாத தீர்மானம் எடு. நான் திறப்பின் வாசல்ல நிற்பேன், நற்செய்தியை சுவிசேஷமா சொல்லுவேன், நான் வெட்கப்பட மாட்டேன். ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை செய்ய. ஆண்டவரே, என்ன ஊழியத்துக்கு அழைச்சிங்க, ஆனா நான் அதை குறித்து ஒரு எண்ணம் இல்லாதவளாக ஏதோ நடக்கும்போது நடக்கட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லை தகப்பனே. ஆண்டவரே, எப்பொழுதும் நான் உம்மிடத்துல வருகிறேன். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை
மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.